சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் பற்றாக்குறை பட்ஜெட் உருவாக்கியுள்ளதாக கூறி அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சேலத்தில் நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற மற்றும் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தில் 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்கள் அடங்கிய நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் பேசிய மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி, மக்கள் மீது அதிக வரி சுமையை சுமத்தியும் மாநகராட்சிக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் முடக்கப்பட்டுள்ளது என்றும், இது பற்றாக்குறை பட்ஜெட் என்றும் சுட்டிக்காட்டி மாமன்ற கூட்டத்திற்குள் தர்ணாவில் ஈடுபட்டதை தொடர்ந்து கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு வெளிநடப்பு செய்தனர். சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக மேயரின் நிர்வாக சீர்கேட்டை திமுக கவுன்சிலர்களை அம்பலப்படுத்தும் சம்பவம் அரங்கேறியது. 26 மற்றும் 43வது வார்டு திமுக கவுன்சிலர்கள் கலையமுதர் மற்றும் குணசேகரன் மாநகராட்சி திட்டப்பணிகள் முடிவு வராமல் முடிக்கப்பட்டதாகவும், அலட்சியமாக செயல்படுவதாகவும், பல பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை என்றும் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டையும் சுட்டிக்காட்டினர். திமுக கவுன்சிலர்களே புலம்பும் இந்த நிலைதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா ஸ்டாலின் என மக்கள் விமர்சித்துள்ளனர். கமிஷனர்